ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹங்க்ரி குக். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர் ரெசிபி காஜு சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலோ இல்லை பார்ட்டிக்கு அதிக அளவில் செய்யணுன்னாலோ சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு பவுலில் போன்லெஸ் சிக்கன் ரைஸ் 1 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுலேயே 1/2 லெமனை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இரும்பு பாத்திரமாக இருந்தால் டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்கும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 1 கப் அளவு முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த டிஷ்க்கு சிக்கன் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் முந்திரி பருப்பும் கூட. அதனால் யோசிக்காமல் சேர்த்துருங்க. இது வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே நெய்யில் 1/2 கப் அளவு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறையா போட்டால் இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும். இது கூடவே கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மறந்துடாதீங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வரணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதோடய சேர்த்துடலாம். எல்லா மசாலாவும் நம்ம சிக்கனில் ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால இப்போது இதில் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் சிக்கனை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். அப்போ தான் சிக்கன் விடுற தண்ணியில் எல்லா மசாலாவும் கலந்து முந்திரி பருப்புலேயும் டேஸ்ட் நல்லா இறங்கி வரும். இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துட்டுருக்கு. மூடியை எடுத்துகிட்டு ஓப்பனாக வச்சு இப்போ இன்னொரு 10 நிமிஷமும் வேக விட்டுறலாம். அப்போ தான் தண்ணி நல்லா சுண்டி சுக்கா மாதிரி சிக்கன் வெந்து வரும். வீடே மணக்கிற அளவுக்கு வாசம் நல்லா கமகமன்னு வருது. முந்திரி பருப்பு பாருங்களேன், சிக்கனோட தண்ணி மசாலா எல்லாம் இறங்கி இந்த முந்திரி பருப்பை பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. கடைசியில் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. நல்லா இந்த சிஸ்லிங் சவுண்ட் வரும்போது கொத்தமல்லியை தூவி சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் இது. குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டார்டரை மட்டும் இல்லாமல் சாதத்து கூடயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ரசித்திட ருசித்திட சப்ஸ்கிரைப் டு த ஹங்க்ரி குக் சேனல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை டாடா.